நேத்துல இருந்து எனக்கு இன்ஸ்டா டிஎம்ல எல்லாரும் ஒரே வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இதை பத்தி பேசுங்க தலைவா அப்படின்னு. அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி நேற்று எம்எல்ஏ வந்தாரு. சரி சரி உள்ள போக அனுப்ப முடியாது. 10 மணிக்கு தொகை தரணும். எவ்வளவு தொகைன்னு கேட்டா 13 போய் பேசுறேன். அதில் 3 குழந்தைக்கு வெளியே கேட்டா கவர்மெண்ட் அரசு அதிகாரிகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு தாத்தா அவரோட பேர குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்குள்ள போக பார்த்திருக்காரு. இங்க உள்ள வந்து விடல, உள்ள வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஏதாவது மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி விடல. உள்ள பார்த்தா உள்ள வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து விளையாடிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து இப்ப போக கூடாது, 10 மணிக்கு மேலதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க உள்ள வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு அந்த தாத்தா கேட்டிருக்காங்க. அந்த தாத்தா வந்து திட்டி துரத்துறாங்க. அவரோட வயசை பார்த்தா ரொம்ப வயசா இருக்கு, அவரோட வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம துரத்துறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்னா அந்த கவர்மெண்டே அந்த தாத்தா நினைச்சனாலதான், அந்த தாத்தாவோட ஓட்டுனாலதான் ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் ஆகுது. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ரூல், மக்களுக்கு ஒரு ரூல்னு ஃபர்ஸ்டே சொல்லி தானே நீங்க ஓட்டு கேட்கணும். அப்படின்னா நீங்க வந்து அப்படி கேட்கலையே. இப்படி எலெக்ஷன் டைம்ல ஒரு மூஞ்சியை காட்டுறது, எலெக்ஷன் முடிச்சு இன்னொரு மூஞ்சியை காட்டுறது, எதிர்த்து கேள்வி கேட்ட அடிக்கிறது, தப்ப தட்டி கேட்ட அசிங்கமா பேசுறது, மக்களை வந்து வெயில்ல நிக்க வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, எதுனா மக்கள் பிரச்சனை பத்தி வீடியோ போட்டா வந்து அசிங்கமா பேசுறது, கொலை மிரட்டல் விட்டுறது, அப்புறம் வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணி பேசுறது, இதான் திமுக 5 ஆண்டு சாதனைகள். இப்படி கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலன்னு எதிர்த்து கேள்வி வரும் தான். நீங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியல, இல்ல வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா நீங்க எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க, எதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, நீங்க வந்து எதுக்காக அரசியல்வாதின்னு சொல்றீங்க? பேசாம நீங்க வளைச்சு போட்ட இடத்த வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம்ல, எதுக்கு நீங்க அரசியலுக்கு வரீங்க? இங்க திமுக குத்தம் சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. இங்க வந்து அவங்க கொடுக்குற ஒரு நோட்டை வாங்கிட்டு அவங்களே மறுபடியும் உட்கார வைக்கிற மக்களை தான் சொல்லணும். நீங்க மறுபடியும் அவனுக்கே பொறுப்பு கொடுங்க. அவன் வந்து ஒரு 5 வருஷம் அங்க பருப்பு எடுப்பான். இப்படி ஒரு மக்கள் விரோத அரசியல் கட்சி, சமூக ஒழுங்க சீராக்க தெரியாத ஒரு டம்மியை வந்து மறுபடியும் உட்கார வச்சு தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்க போறதும் உங்க கையில தான் இருக்கு. சரி ட்ரை பண்றாங்களே, வந்தா ஏதாவது பண்ணுவாங்களா, இல்ல பண்ண வாய்ப்பு இருக்கா, ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போறதும் உங்க கையில தான் இருக்கு. அதனால வந்து நான் மக்களுக்காக பேசிதான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இந்த ஏதாவது ஒண்ணு மாத்த முடியாதானதான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இந்த திமுக காரங்க வந்து கமெண்ட் பண்றத பார்த்தா இங்க அவனுங்களால எதையும் மாத்த முடியாது, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சோ நீங்க மாற்று பாதைக்கு தான் போகணும்னு நான் வந்து உங்களை வந்து கேட்டுக்கிறேன். அவங்களை வந்து கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்றதுக்கான ஒரு இதுவே கிடையாது. அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டாலே வந்து அபியூஸ் பண்றாங்களே தவிர எனக்கு வர கமெண்ட்ஸை வந்து நான் இந்த வீடியோல வந்து ஆட் பண்ண விரும்பல. இவங்களை கேள்வி கேட்க முடியாது, யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. நம்மளால முடிஞ்ச ஒரே வழி அவங்கள வந்து வரவிடா பவரை கொடுக்காம, அவங்கள வந்து மேல உட்கார வைக்காம, அவங்கள வந்து நம்ம கீழே உட்கார வைக்க முடியும். இந்த கேள்வி கேட்ட அடிக்கிறான்ல, அவன் அந்த கேள்வி கேட்கிற இடத்துக்கே உட்கார வைக்க கூடாதுன்றதான் என்னோட தாட். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் அவனுங்க பவர்ல இருப்பானுங்க. இன்னையில இருந்து அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் தான் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டை பார்க்க முடியும். சில பேர் பயந்துகிட்டு திமுக அடிச்சா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு பயந்துகிட்டு வீடியோ போடாம எல்லாம் இருந்திருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. சோ வந்து இவ்வளவு நாள் நீங்க பயந்து இருந்தீங்கன்னா இனிமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு ஆனாலும் அடிங்க, எலெக்ஷன் வரைக்கும் டைம் இருக்கு.